வெல்கம் டு வல்கனா கோச்சிங் சென்டர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பொருள் பன்மொழி. சரிங்களா? அதாவது ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கு, சரிங்களா, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, அந்த அந்த விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரே பொருள் தரக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகளை ஒரு சொற்றொடர்ல பயன்படுத்துறது. ஒரே பொருள் தரக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகளை ஒரு சொற்றொடர்ல பயன்படுத்துறது தான் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, திருமால் குன்றம் திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். திருமால் குன்றம் உயர்ந்து ஓங்கி, அந்த இடத்துல நீங்க பார்க்கணும், உயர்ந்து ஓங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குமிழ் தாழ்ந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த ரெண்டு சொற்றொடர்களையும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு உயர்ந்து ஓங்கிய முதல் சொற்றொடர் எடுத்துக்குவோம். அதுல உயர்ந்து ஓங்கிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. உயர்ந்து ஓங்கிய ரெண்டுமே உயர்ந்த பொருளை தான் தருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குமிழ் தாழ்ந்து அப்படின்னு சொல்றோம். அப்ப குமிழ்ந்து ஆழ்ந்து அப்படிங்கிறதையும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா குளிந்துங்கிற பொருள் தான் தருது. இந்த மாதிரி ஒரு பொருளையே தரக்கூடிய பல சொற்கள் தொடர்வதை தான் என்னன்னு சொல்றோம்னா ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம என்ன சொல்றேன் பாருங்க, ஒரு பொருளையே தரக்கூடிய பல சொற்கள் தொடர்வதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப கேட்பான், நடுமையம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுத்துருவோம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரிங்களா? ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா அடிக்கணும். அதாவது நடுமையம்னா நடுவுனாலும் சென்டர், மையம்னாலும் சென்டர். மீமிசை ஞாயிறு, ஞாயிறுனாலும் சூரியன், மீமிசைனாலும் சூரியன். இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது நடுப்பகுதி, முதல் வார்த்தையில நடுப்பகுதிங்கிற ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய நடு அப்படிங்கிற ஒரு சொல்லும், மையம் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்கு. ரெண்டு சொற்கள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த மீ மிசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மீ அப்படின்னாலும் மேல, மிசைனாலும் மேல. அதுதான் மேற்பகுதிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய மீ மிசை ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மீ மிசை இந்த இடத்துல நடுமையம். சரிங்களா? ஞாயிறு தான் நமக்கு தெரியும், சூரியன். சரிங்களா? ஸோ இதைதான் சொல்றாங்க. நன்னூல்ல இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொருட்பன்மொழி சிறப்பினின் வளா அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழினா வேற ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு பொருளை தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள் தொடர்ந்து வருவதுதான் என்னன்னு சொல்றோம்னா ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்துடுறோம். ஸோ இப்போ வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிக்கிறோம். சரிங்களா? வழக்கு அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துல தொடரக்கூடிய வழக்கெல்லாம் கிடையாது. அது வேறு, இலக்கண வழக்குங்கிறது வேறு. சரிங்களா? அப்போ வழக்குன்னா என்ன? ஈஸ்வல், நம்மளுடைய முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால கொடுத்து வந்தாங்களோ, ரைட்டுங்களா, நம்மளுடைய முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால வழங்கினாங்களோ அதை அப்படியே நாமும் வழங்குறதுக்கு பேர் தான் வழக்கு. சரிங்களா? வழக்கு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எந்த சொற்களை, சரிங்களா, எப்படி வழங்கிட்டு வந்தாங்களோ அதை அப்படியே நாமும் வழங்குறதுக்கு பேரு வழக்கு. இந்த வழக்கு ரெண்டு வகைப்படும். ஒண்ணு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு இரு வகைப்படும். சரிங்களா? அதாவது ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு எந்த சொல் இயல்பா வருதோ அந்த சொல்லால வழங்குறது தான் இயல்பு வழக்கு. சரிங்களா? இதுல என்ன சொல்றான், இலக்கணம் உடையதுன்னு சொல்றான், இலக்கணம் போலின்னு சொல்றான், மறுவுன்னு சொல்றான். இது மூணு வகையா பிரிச்சிடறான். ஃபர்ஸ்ட் வழக்குன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். வழக்குன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால வழங்கிட்டு வந்தாங்களோ அதனை அப்படியே நாம சொல்றதுக்கு பேரு வழக்கு. இது ரெண்டு வகைப்படும். ஒண்ணு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. சரிங்களா? இந்த இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, இயல்பாவே ஒரு பொருளை சுட்டுக்கிறதுக்கு இயல்பாவே எந்த சொல்லு வருதோ அந்த சொல்ல வழங்குறதுதான் இயல்பு வழக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இது மூணு வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கணம் போலி, மருவு. சரிங்களா? இதுல மருவுங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? மருவுனா என்ன அப்படின்னா, இப்ப தஞ்சாவூர் அப்படின்னா நம்ம தஞ்சாவூர்னு முழுசா சொல்றோம், தஞ்சைன்னு சொல்றோம். கோயம்புத்தூர் அப்படின்னா கோவைன்னு சொல்றோம். சரிங்களா? இந்த மாதிரி
இந்த வார்த்தைகள் வந்து சிதைஞ்சு வர்றது தான் வந்து என்ன சொல்றோம்னா மருவு அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் பிடிப்பாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ஆற்றூருங்கிறத ஆத்தூர்னு சொல்றோம், சேலையூருங்கிறத சேலம் அப்படின்னு சொல்றோம், கருவூருங்கிறத கரூர்னு சொல்றோம், கொடைக்கானல் அப்படிங்கிறத கோடை அப்படின்னு சொல்றோம், மணப்பாறைங்கிறத மணவைன்னு சொல்றோம், விருதுநகருங்கிறத விருதைன்னு சொல்றோம், பரமக்குடிங்கிறத பரம்பைன்னு சொல்றோம், சங்கரன் கோயிலுங்கிறத சங்கைன்னு சொல்றோம். இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள் நம்ம கொடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு இந்த பக்கம் காஞ்சிபுரம்னா காஞ்சி, பாளையங்கோட்டைன்னா பாளை, ஓகேங்களா, அருப்புக்கோட்டைனா அறுவை, சிதம்பரம்னா தில்லை. இதெல்லாம் முக்கியமான வார்த்தை, இது பரீட்சையில கேட்பாங்க. சிதம்பரம்னா தில்லை, சரிங்களா. சேதுராயன் புதூர்னா சேராத்து அப்படின்னு சொல்றது, சரிங்களா. அதே மாதிரி உறையூரை உரந்தைன்னு சொல்றது, சரிங்களா. இந்த மயிலாப்பூரை மயிலைன்னு சொல்றது, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். மயிலாப்பூர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மயிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மயிலாடுதுறையை கொடுத்துருப்பாங்க அவங்க. மயிலை என்ன அழைக்கக்கூடிய அந்த ஊர் பேர் எது, மறுவுல அழைக்கக்கூடிய ஊர் தான் சொல்லுவான். மயிலாடுதுறை கொடுத்துருப்பான், மயிலாப்பூர் கொடுத்துருப்பான், ஒரே மாதிரி இருக்கும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, சரிங்களா. அதே மாதிரி வண்ணாரப்பேட்டைய வண்ணைன்னு சொல்றான், பூயிருந்தவள்ளி பூந்தமல்லின்னு சொல்றான், சைதாப்பேட்டைய சைதைன்னு சொல்றான். இதெல்லாம் பரீட்சையில கேட்டிருக்காங்க, சரிங்களா. மன்னார்குடிய மண்ணைன்னு சொல்றான், சரிங்களா. அதே மாதிரி நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்றான், புதுக்கோட்டத்தை புதுகைன்னு சொல்றான். இந்த திருவண்ணாமலைய அருணை அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமான வார்த்தை, பார்த்துக்கணும், சரிங்களா. திருவண்ணாமலைய திருநை அருணை அப்படின்னு சொல்றாங்க. அம்பாசமுத்திரத்தை அம்பைன்னு சொல்றாங்க, சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்றோம், திருச்சிராப்பள்ளிய திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், உதகமண்டலத்தை உதகை இல்ல ஊட்டி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பரீட்சையில் ஏற்கனவே கேட்டுக்கிறாங்க, சரிங்களா. இந்த மாதிரி பாக்குறோம். ஸோ இதுல வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு முக்கியமான புத்தகத்துல கொடுத்த அந்த மருவு சொற்கள், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பிடிப்பாங்க, ஓகேங்களா. இந்த கான்செப்ட் இவ்வளவுதான். வழக்குல வந்து இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையதுன்னா ஸோ இந்த வழக்குங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு சொல்லிட்டோம். இயல்பு வழக்குங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தகுதி வழக்குங்கிறது இடக்கரடக்கல், மங்களம், புழுவுக்குறின்னு சொல்லிட்டோம். அப்ப 2 வகை சொல்லிட்டோம், சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மொழியோட மரபு இல்ல பழக்கத்தை பொறுத்து அமைகிறதுதான் இது, மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. இலக்கணத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அப்பாற்பட்டு இது பயன்படுத்தினா கூட இதை வந்து நம்ம ஏற்க முறைதான் வழக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரி, இயல்பு வழக்கு வந்து ஒரு பொருளை அது இயல்பான சொற்கள்ல சொல்றதுதான் சொல்லிட்டோம். இலக்கணம் உடையது அப்படின்னா இலக்கண முறைப்படி சரியா அமர்ந்த சொல்லு. இப்ப யானை, மலைங்கிறதா அதுக்கு உதாரணம். இலக்கண போலி அப்படின்னா இலக்கணப்படி சிறிது பிழை இருக்கும், ஆனாலும் கூட நம்ம முன்னோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொற்கள். விசிறிங்கிறத சிவிரின்னு சொல்றது, கோவில் அதாவது சிவிரிங்கிறத விசிறின்னு சொல்றது, கோயில்ங்கிறத கோவில்னு சொல்றது, இந்த மாதிரி வார்த்தைகள், சரிங்களா. ஸோ மருவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மருவி வடிவத்துல தான் சொன்னோம் நம்ம, கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றது. இப்ப தகுதி வழக்கு அப்படின்னா ஒரு பொருளை நேரடியா கூற தகுதி இல்லாத சூழல்ல அதை சுத்தி வளைச்சு கூறுறதுதான் வந்து நம்ம தகுதி இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். தகுதி வழக்கு அப்படின்னா ஒரு பொருளை நேரடியா கூற தகுதியற்ற சூழல்ல அதை சுத்தி வளைச்சு கூறுறது. இப்ப அது என்னன்னு பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் இடக்கர அடக்கல், அதாவது ஒரு கெட்ட செய்தி, ஒரு இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த சொற்களை வந்து தவிர்த்து நாகரிகமான சொற்களை பயன்படுத்தி அந்த விஷயத்த சொல்றது. இறந்துட்டாங்க அப்படின்னா மசக்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. மங்களம் அப்படின்னா மங்களமற்ற சொற்களுக்கு பதிலா மங்களமான சொற்களை பயன்படுத்துது. கைம்பெண்ங்கிறத விதவைன்னு சொல்றது, இறந்தார் அப்படிங்கிறத மரித்தார் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி அது கெட்ட, அதாவது மங்களமற்ற சொற்களுக்கு பதிலா மங்களமான சொற்களை பயன்படுத்துறது. குழுவுக்குறி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டும்தான் புரியும், படிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லணும்னா. பொற்கொள்ளர்னா அறுதொழிலாளர்கள் அப்படி, சரிங்களா. இந்த மாதிரி நம்ம வழக்கை பத்தி படிக்கிறோம், சரிங்களா. ஸோ இது வந்து வினாக்கள் வந்து இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.